கிருஷ்ணகிரி அடுத்த பாஞ்சாலியூர் அருகே உள்ள யாசின் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் எல்லம்மாள். இவர்களுக்கு ஒரு மகனும் மகளும் இருந்தனர். கணவர் சுரேஷ் கடந்த 2018ஆம் ஆண்டு உடல்நலக் குறைவால் உயிரிழந்த நிலையில் எல்லம்மாள் வட்டிக்கு பணம் கொடுக்கும் தொழில் செய்து வந்தார். கடந்த 26ஆம் தேதி வீட்டில் எல்லம்மாள், அவரது மகள் சுசிதா ஆகிய இருவரும் கழுத்தறுக்கப்பட்ட நிலையில் இரத்த வெள்ளத்தில் சடலமாக கிடந்தனர். எஸ்பி தங்கதுரை, டிஎஸ்பி முரளி ஆகியோர் நேரில் சம்பவ இடத்திற்கு சென்று கொலைக்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டனர். மேலும் மோப்பனாய், கைரேகை நிபுணர்கள், தடயவியல் துறையினர் சம்பவ இடத்திற்கு வரவழைக்கப்பட்டு தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. இந்த கொலை தொடர்பாக எல்லம்மாளிடம் வட்டிக்கு பணம் பெற்ற சத்யராசு, பணம் கொடுக்க சிபாரிசு செய்த நவீன்குமார், கூட்டாளி ஹரீஷ் ஆகிய 3 பேரை தட்டி தூக்கிய போலீசார் அவர்களிடம் நடத்திய விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது. கிருஷ்ணகிரி மாவட்டம் குறும்பப்பட்டி மோட்டூர் பகுதியைச் சேர்ந்தவர் நவீன்குமார். இவரது நண்பரான பிக்கப் வேன் டிரைவரான சத்யராசு கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு அவசர பண தேவை, யாரிடமாவது வட்டிக்கு பணம் வாங்கி கொடுக்கும்படி கேட்டுள்ளார். அதற்கு நவீன்குமார் வட்டிக்கு பணம் கொடுத்து வந்த எல்லம்மாளிடம் அழைத்துச் சென்று சத்யராசுவின் பைக் டாக்குமெண்டை அடமானம் வைத்து 10,000 ரூபாய் பணத்தை 10 ரூபாய் வட்டிக்கு வாங்கி வாரம் 1000 கட்ட வேண்டும் என கூறி 1000 ரூபாய் வட்டி பிடித்தம் போக 9,000 ரூபாய் பணத்தை நவீன்குமார் வாங்கி கொடுத்துள்ளார். அந்த பணத்தில் 2,000 ரூபாயை நவீன்குமாருக்கு சரக்கு வாங்கி கொடுத்து ட்ரீட்டும் வைத்துள்ளார். இந்த நிலையில் 3 வாரங்கள் மட்டும் 3,000 ரூபாய் பணத்தை எல்லம்மாளுக்கு திருப்பிக் கொடுத்த சத்யராசு பின்னர் பணத்தை செலுத்தவில்லை. இதனை அடுத்து எல்லம்மாள் நவீன்குமாருக்கும் சத்யராசுக்கும் போன் செய்து அசிங்கமாக பேசி பணத்தை கொடுக்குமாறு மிரட்டியதாக கூறப்படுகின்றது. கடந்த வாரம் எல்லம்மாள் வீட்டிற்கு நவீன்குமாருடன் சத்யராசுவும் சென்றுள்ளார். அப்போது எல்லம்மாள் பணத்தை கொடு, இல்லை என்றால் உன் பைக்கை இங்கேயே விட்டுட்டு போ என கூறியதுடன் 7,000 ரூபாய் பணத்தை கொடுக்க துப்பில்லை, நீ எல்லாம் எதுக்கு வாழுற, எங்கையாவது போய் சாக வேண்டியதுதானே என அசிங்கமாக பேசியதாக கூறப்படுகின்றது. ஓரிரு நாட்களில் பணத்தை கொடுத்து விடுகிறோம் என கூறி அங்கிருந்து வந்த நவீன்குமார் மற்றும் சத்யராசு நம்மை இவ்வளவு கேவலமா பேசிய இவளை விடக்கூடாது என்ற ஆத்திரத்தில் எல்லம்மாளை கொலை செய்ய 25ஆம் தேதி இரவு 11 மணியளவில் மது போதையில் கையில் அரிவாளுடன் எல்லம்மாள் வீட்டிற்கு சென்று வீட்டின் கதவை தட்டியுள்ளனர். ஆனால் கதவு திறக்காததால் திரும்பி வந்துள்ளனர். அடுத்த நாள் 26ஆம் தேதி காலை 11 மணியளவில் நவீன்குமார், சத்யராசு ஆகியோர், கூட்டாளி ஹரீஷ் ஆகிய 3 பேரும் ஆளுக்கொரு பீரை குடித்துவிட்டு கத்தியை இடுப்பில் சொருகி கொண்டு எல்லம்மாள் வீட்டிற்கு சென்றதாகவும், அப்போது ஆட்கள் நடமாட்டம் அதிகமாக இருந்ததால் திரும்பியதாகவும் கூறப்படுகின்றது. இந்த நிலையில்தான் சம்பவத்தன்று மாலை 4 மணியளவில் வீட்டிற்கு மது போதையில் மீண்டும் 3 பேரும் சென்றுள்ளனர். அங்கு சோஃபாவில் படுத்து கொண்டிருந்த எல்லம்மாளிடம் பேச்சு கொடுத்து கொண்டே இருக்க சத்யராசு தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் எல்லம்மாளின் கழுத்தை அறுத்துள்ளார். சத்யராசு சரியாக அறுக்காததால் நவீன்குமார் சத்யராசுவிடமிருந்து கத்தியை வாங்கி எல்லம்மாளை கழுத்தை அறுத்து கொலை செய்ததாக போலீசார் தெரிவித்தனர். சத்தம் கேட்டு வீட்டு பெட்ரூமில் தூங்கிக் கொண்டிருந்த 13 வயது சிறுமி சுசிதா எழுந்து வெளியே வந்ததால் அவரது வாயை மூடி கழுத்தை நெரித்துள்ளனர். இதில் சிறுமி மயங்கியதாக கூறப்படுகின்றது.
எல்லம்மாளின் வீட்டின் அருகிலேயே நவீன்குமார் மாமியார் வீடு இருப்பதால் சிறுமி கண் விழித்தால் நம்மை காட்டிக் கொடுத்து விடுவாள் என பயந்த நவீன்குமார் மயங்கிய நிலையில் இருந்த சிறுமி சுசிதாவை வாயை பொத்தி கழுத்தை அறுத்து கொலை செய்ததாக வாக்குமூலம் அளித்திருப்பதாக போலீசார் தெரிவித்தனர். பின்னர் எல்லம்மாள் கழுத்தில் இருந்த 2 செயின், 2 வளையல்கள், ஒரு மோதிரம், வீட்டில் இருந்த 50,000 ரூபாய் பணம் ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு வடசென்னை படத்தில் வருவது போல சாவகாசமாக அங்கு இருந்த வாஷ்பேஷனில் இரத்தம் தோய்ந்த கத்தியையும் கை மற்றும் உடைகளில் இருந்த இரத்தக்கரைகளை கழுவிக்கொண்டு பைக்கில் வீட்டின் பின்வழியாக தப்பிச் சென்றது தெரிய வந்ததாக போலீசார் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்ட 3 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் சத்யா. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.